லைஃப் டைம் சயின்ஸ் நேர்களுக்கு வணக்கங்க. இப்போ நம்ம பார்க்குறதுங்கன்னா வருகிற ஆங்கில புத்தாண்டு 2026க்கு 2026 பொறுத்தப்பட்டலைங்க தனுசு ராசிங்க. தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற கிரக நிலைகள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. தனுசு ராசி நேயர்கள் அனைவருக்கும் நலமே வரட்டும், வளமே பெறட்டும், புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுங்க. இப்போ நம்ம பார்க்குறதுல இந்த வருஷம் பிறக்கும் போதுங்க உங்களுக்கு லக்ன சந்திரன் என்ற ராசிக்கு 7ஆம் வீட்டுல குரு இருக்கிறாருங்க. அதுவே ஒரு நல்ல அமைப்பு தாங்க. லக்னத்தை சந்திரனுக்கு ராசியை தனுசு ராசியை குரு பார்க்குறாருங்க. ராசி அதிபதி ராசியை பார்க்கறது ஒரு மிகப்பெரிய யோகங்க தனுசு ராசிக்கு. அதுக்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா 3ல் இருக்கிற ராகுவும் உங்களுக்கு நன்மைகளை தங்க செஞ்சுட்டு இருப்பாங்க, கெடுதல்கள் வராதுங்க. அதுக்கு அடுத்தபடியா 4ல் இருக்கிற சனிங்க. 4ல் சனி இருக்கிறாரே அப்படிங்கிறது அர்த்தாஷ்டம சனி நடந்துட்டு இருக்குங்க தனுசு ராசிக்கு. அதை பற்றி உங்களுக்கு அஷ்டம சனியில பாதி அப்படின்னு பொதுவாக சொல்லுவோம். ஆனால் அந்த அஷ்டாசம சனிலையும் உங்களுக்கு ஒரு லக் என்னன்னு கேட்டிங்கன்னா, வர ஜூலை 10ஆம் தேதிக்கு அப்புறம் குரு சனி வக்ரமாயிடுறாரு. சனி வக்ரமாயிடுறாரு. ஜூன் 1ஆம் தேதி குரு கடகத்துக்கு போய் அதை சனியை பார்த்துடுறாரு. அதனால அந்த சனியினுடைய கெடுபலன்கள் ஃபுல்லாகவே குறைஞ்சிருங்க. அதனால நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ இந்த ஜூன் மாதம் வரைக்கும் குருவும் கடகத்துக்கு போகாமல் சனியும் வக்ரமாகாமல் இருக்கிறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உடம்பு சம்மந்தப்பட்ட வகையில் பார்த்துக்கணுங்க. மெயினாக ஹார்ட்டு அந்த மாதிரி விஷயங்கள்லையும் பொதுவாக உடம்பு சம்மந்தப்பட்டதுலேயே நீங்கள் எப்போவுமே கேர்ஃபுல்லாக இருந்துக்கணுங்க. 4ல் சனி இருக்கிறதுனால சில உபாதைகளை அவர் கொடுப்பாருங்க. அது வயதுக்கு தகுந்த மாதிரி மாறும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தொழில் சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறதுலாம் அது பெரிய பாதிப்புகளை கொடுக்காதுங்க. ஏன்னா 3ல் இருக்கிற ராகுவை குரு பார்க்குறாருங்க. மிதுனத்துலேருந்து குரு பார்க்குறாரு. அதனால ராகுவோட சப்போர்ட் உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால சனியோட கெடுதல் பலன்கள் பெரு அளவில் இருக்காதுங்க. அதுக்கு அடுத்தபடியாக பெண்களாக இருந்தால் குடும்பத்தில் சில 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 சின்ன பிரச்சனைகள் இதெல்லாம் வந்தாலும் பெரிய பாதிப்புகளை உண்டாக்காது. அது படிக்கிறவங்களா இருந்தாங்கன்னா படிக்கும்போது இப்போ இந்த ஜூன் ஏப்ரல் மாதம் வரைக்கும் உள்ளது கொஞ்சம் மந்தமாக இருந்தாலும் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் குரு 8க்கு போகும்போது ரொம்ப டாப்பாக இருக்குதுங்க. அதனால படிக்கிறவங்களுக்கும் நல்ல வாய்ப்புகள் அமையறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குதுங்க. அதுக்கு அடுத்தபடியா இந்த மே மாதம் 31ஆம் தேதி வரைக்குமே குருவனுடைய பார்வை உங்கள் ராசியில் விழுகிறதுனால உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அப்படியே காணாமல் போயிடுங்க. நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதே இல்லைங்க. அந்த அளவுக்கு அந்த குருவோட பார்வை உங்களுக்கு நல்ல பலன்களை வருதுங்க. அதுக்கு அடுத்தபடியாக அவர் கடகத்துக்கு 8ஆம் வீட்டுக்கு போகும்போது இந்த ராசி அதிபதி உபய ராசிகளுக்கு ராசி அதிபதி மறைவது ஒரு யோகம் தாங்க. அவர் மறைஞ்சு உச்சம் அடைஞ்சு இதே 4ஆம் இடத்துல இருக்கிற சனியையும் பார்க்கறதுனால உங்களுக்கு சனியோட கெடுபலன்களும் குறைஞ்சிருங்க. அதனால அதை பற்றியும் கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. என்ன இப்போ நீங்கள் யாருக்காச்சும் ஜாமீன் கையெழுத்து போடுறது, கடன் வாங்குறது, இதுலலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. பொதுவாகவே கடன்களை தவிர்ப்பது நல்லதுங்க. தவிர்ப்பது இந்த வருஷத்துக்கு நல்லதுங்க. அது மெயினாக சாட்சி கையெழுத்து போடுறது, அதாவது யாருக்காச்சும் ப்ரூஃப் கொடுக்கறது, அந்த மாதிரி எந்த வேலையும் நீங்கள் பண்ணக்கூடாதுங்க இந்த ஒரு வருஷத்துக்கு. அப்படி இருந்துட்டாலே நீங்கள் ராஜா தாங்க. அதுக்கடுத்தபடியா 3ல் இருக்கிற ராகுவும் உங்களுக்கு என்னென்ன எந்த அளவுக்கு நன்மையில வழங்க முடியுமோ நல்லா பண்ணி கொடுக்குங்க. வருஷ கடைசியில குருவும் கேதுவும் சேர்ந்து 8ஆம் இடத்துல சேர போறாங்கங்க. திடீர் அதிர்ஷ்டம் கொடுப்பாங்க. டிசம்பர் மாதம், நவம்பருக்கு மேலே டிசம்பருக்குள்ள உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுப்பாங்க. 8ல் குருவும் கேதுவும் சேர்ந்தா திடீர் அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பாக கைகூடி வருங்க. அதனால அதை பற்றியும் பயப்பட வேண்டியது இல்லைங்க. இப்போ இருக்கிற கடன்கள் நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறதுல புதுசாக எதுவும் கடன்களை பெருசாக பண்ண வேணாங்க. இருக்கிற கடன்களை அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போய்க்கோங்க இந்த ஒரு வருஷத்துக்கு மட்டும். அதுக்கப்புறம் கிரக நிலைகள் நல்லாவே வந்துடுங்க. இப்போ மட்டும் பார்த்து நீங்கள் கொஞ்சம் கொண்டு போய்க்கணுங்க. உடம்பு சம்மந்தப்பட்டதில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் உடனே போய் பார்த்துக்கிறது நல்லதுங்க. அதுக்கு அடுத்தபடியா இந்த குருவுடைய பாதிப்பு ஒன்றுமே இல்லைங்க. உங்களுக்கு நன்மைகளை தான் செய்யுது. சனியால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த பாதிப்புகள் இருக்குது. இப்போ உங்களுக்கு பரிகாரமாக இதை பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகலாங்க. அதுக்கடுத்தபடியாக காலபைரவருக்கு விளக்கு போடலாங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு வந்தாலே உங்களுக்கு எந்த பாதிப்புகளும் வராதுங்க. விநாயகருக்கு விளக்கு போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு மேஜராக எந்த பிரச்சனைகளையும் கொடுக்காதுங்க. அதுக்கடுத்தபடியாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ இதில் பிரச்சனைகள் வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு அது ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் வராதுங்க. 3ல் இருக்கிற ராகு அந்த அளவுக்கு கெடுதல் பண்ண விடாது. 7ல் இருக்கிற குருவும் உங்களுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்கும். தொழிலை பொறுத்த மட்டும் இருக்கிறத அப்படியே ஸ்மூத்தாக கொண்டு போயிட்டே இருங்க. பெரிய லெவலில் இப்போ பண்ண வேண்டாம். இருக்கிறத கரெக்டாக பண்ணிட்டே வாங்க, உங்களுக்கு நல்லா அமையும். ஓகே.